அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சண்டே விலாக் தான். காலையில வந்து இன்னைக்கு மார்கழி 6, அதனால காலையில வந்து கோலம்லாம் போட்டு விளக்கெல்லாம் வந்து ஏற்றியாச்சு. பிரம்ம முகூர்த்த விளக்கும் வந்து ஏற்றியாச்சு. இந்த பூஜை வந்து நான் வந்து ஒரு 8 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முக்கியமான காரணம், நான் வந்து வாடகை வீட்டில் இருந்த பக்கத்துல இருந்த பெண்கள் தான். அவங்க வந்து இந்த மாதிரிலாம் பூஜை பண்றதுனால தான் எனக்கும் வந்து தெரிஞ்சுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அப்போல்லாம் வந்து நான் யூடியூப்லாம் ரொம்ப பார்க்க மாட்டேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது. துர்கா பூஜைக்கு போகும்போது அங்கே இருக்கிற பெண்கள் வந்து எப்படி வந்து விளக்கேற்றணும், எத்தனை திரி போடணும், எப்படி பூ வைக்கணும், இது எல்லாமே வந்து செய்வாங்க. சரி, அவங்களால செய்ய முடியும் போது நம்மளால செய்ய முடியாதான்னு ஒரு ஆசையில தான் ஆரம்பித்தேன். ஸோ அது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஸோ இருக்கிற வாழ்க்கையை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட எண்ணமாக இருந்தது. ஸோ அதை பற்றிலாம் வந்து சில ஷேரிங் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரர் தான் வந்து சமைச்சாரு. சண்டே விலாகில் இன்னைக்கு என்ன சமைச்சோம் அப்படிங்கிறது எல்லாமே இதில் காட்டியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு வெண்ணெய் வந்து எனக்கு கிடச்சிது இந்த வருஷம். ஸோ அதுவும் அப்புறம் கல்கண்டு, உலர் திராட்சை இது எல்லாமே வந்து கிடச்சிது. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு காலையில் வந்து ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிடும்போது கரெக்டாக இவங்களுக்கும் பசி எடுத்துரும், கரெக்டாக வந்துடுவாங்க. ஸோ காலையில் டீ குடிக்கும் போதே வந்து கேட்டுக்கிட்ட நின்றுவாங்க. இவங்களுக்கு வச்சா மட்டும்தான் நகருவாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் நிறைய மயில் இருக்குன்னு நான் நிறைய தடவை காமிச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து அந்த அரளி செடி பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக வந்து மயில் வந்து குட்டி தொகை வச்சு விரிச்சு ஆடிட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் வந்து விரிச்சிருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து மேலே ஏறிடுச்சு. ஸோ வந்து இனிமேல் சாயங்காலம் ஸ்நாக்ஸ் சாப்பிட தான் வருவாங்க. இவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அரிசி இதெல்லாமே வந்து வைப்போம். ஸோ வந்து முருகனோட வாகனம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா மயில், அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதோட தோகை வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அதுவும் குட்டி குட்டி மயிலாம் இப்பதான் நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆனால் புட்டுக்கார அக்கா வந்து இப்போ வராங்க. அவங்கள்ட்ட வந்து இப்போ கேழ்வரகு புட்டு வந்து வாங்கி சாப்பிட்ற பழக்கம் வந்து வந்துருச்சு. ஸோ அதை வந்து வாங்கிட்டு கேழ்வரகு வந்து சாப்பிட்றோம். ஸோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்ம காலையில் சாப்பிட்ட அந்த சாப்பாடு பாத்திரம் இதெல்லாம் வந்து கழுவிட்டு நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறத வந்து பண்ணியாச்சு. காலையில் வந்து நம்ம இன்னைக்கு வந்து பூரி வந்து போட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட்லாம் எடுத்துட்டு லஞ்ச் வந்து இன்னைக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதிசயமாக எங்கள் வீட்டுக்காரர் வந்து சொன்னார். பிரியாணி வந்து வீட்டில் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னாரு. நான் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கே வந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஓகே சரி பண்ணலான்னு சொல்லி நினச்சி நான் சந்தோஷப்படலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வேலை செஞ்சால் நமக்கு அந்த ஒரு வேலையோட போயிடும். ஒரு இவங்க வந்து கிச்சனுக்குள்ளே வந்தாங்கன்னா இவங்களுக்கு அசிஸ்டன்ட் மாதிரி நான் வந்து எல்லாமே எடுத்து கொடுக்கணும். மஞ்சத்தூள் டப்பா எங்கே இருக்குது, மிளகாத்தூள் அதுக்கு நம்மளே செஞ்சுட்டு போயிடலாங்கிற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் அங்கங்கே போட்டுருவாங்க. நம்ம வந்து கிளீன் பண்ணுறதுங்கிறது நமக்கு ரெட்டிப்பு வேலையாக இருக்கும். நம்மனா அப்பப்போ எடுத்து வச்சிருவோம். அதே மாதிரி நம்ம பின்னாடி வேற கேமரா வேற நான் பிடிச்சிட்டு இருக்கேன்னா, அதனால இதை காட்டுங்க காட்டுங்கன்னு வேற சொல்லிட்டு நான் வந்து இது மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பொதுவாக வந்து நம்மளே செஞ்சுட்டா அது பிரச்சனை இல்லை. இவங்கள உள்ள விட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக 2 வேலை தான். இது எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அதே மாதிரி எத்தனை பேர் இந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஆண் வந்து சமைச்சு கொடுத்தா வந்து வாழும் போதே சொர்க்கம்னு சொல்லி படத்துல டைலாக்லாம் வரும். இல்லைன்னு சொல்லல, நல்ல சந்தோஷமான விஷயம்தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வேலை இருக்குல்ல பெண்களுக்கு, அது ரொம்ப டபுள் மடங்கா இருக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதையும் வந்து கழுவி வச்சுட்டாங்க அப்படின்னா இன்னும் நமக்கு வந்து ஈஸி ஆயிரும். அதுதான் உண்மையான சொர்க்கம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் காமெடி தான், இருந்தாலும் இவ்வளவு தூரம் செய்யறதே பெரிய விஷயம். ஸோ அதனால எங்க ஹஸ்பண்ட் வந்து பிரியாணி வந்து நல்லா செய்வாங்க. உங்க கணவர் உங்களுக்கு செஞ்சு கொடுத்த டிஷ்ல வந்து எது ரொம்ப பிடிச்சமான டிஷ் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நீங்க வந்து நினைச்சிருப்பீங்க இன்னைக்கு வந்து பிரம்ம முகூர்த்த விளக்குலாம் வந்து ஏற்றிருக்காங்க, பூஜை பண்றாங்க, ஆனா வந்து நான்வெஜ் சமைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எங்க குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா முனீஸ்வரன். அவங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் வந்து சித்திரை மாசம் திருவிழா நடக்கும், கெடாலாம் வெட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நம்மளுடைய குலதெய்வம் வந்து அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஃபுல்லா வந்து சைவம்லாம் வந்து எடுத்துக்க முடியாது, அசைவத்துக்கு ஃபுல்லா மாறவும் முடியாது. ஏன்னா நம்ம குலசாமி தான் நான் ஃபர்ஸ்ட் முக்கியம்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து நமக்கு ஒரு வேண்டுதல் இருக்கும், குலதெய்வத்துக்கு வந்து இந்த மாதிரி கெடா வெட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம சாப்பிடாம வந்து இருக்க முடியாது, சாப்பிடாம இருக்கவும் கூடாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது நம்ம வந்து அந்த மாதிரி வந்து குலதெய்வத்துக்கு இருக்கும்போது நம்ம அதை வந்து ஃபாலோ பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த பூஜைகள் வந்து நம்ம காலையிலேயே வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து பூஜை ரூம் வந்து சாத்திட்டு இல்லை ஸ்கிரீன் இருந்தா ஸ்கிரீனை போட்டுட்டு நீங்க வந்து அசைவம் வந்து சாப்பிடலாம். ஆனா அசைவம் சாப்பிட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து திரும்ப போய் விளக்கு தான் வந்து ஏற்றக்கூடாது. அது வந்து தவறான விஷயம். ஒன்ஸ் வந்து நீங்க காலையில வந்து
குளிச்சுட்டு வந்து ஏத்திட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அசைவமோ இல்லை முட்டை ஏதோ ஒன்று சாப்பிட்டீங்க அப்படின்னா திரும்ப வந்து போயிட்டு நீங்க வந்து விளக்கு வந்து ஏற்றக்கூடாது. அடுத்த நாள் காலையில வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இந்த பாத்திரங்கள்லாம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடு ஃபுல்லா மாப் போட்டுட்டு அப்புறம் தான் நீங்க போய் தலை குளிச்சுட்டு தான் வந்து விளக்கு ஏற்றணும். இது வந்து ப்ரொசீஜர். இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்படின்னா மட்டும் நீங்க வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட்றதுல ஒன்றும் தவறு கிடையாது. அதே மாதிரி நம்ம வந்து மதியம் வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப போய் சாயங்காலம் ஏத்துறதுங்கிறது அது வந்து ஒரு பாவம் அப்படிதான் சொல்றாங்க. அதனாலதான் சொல்றேன், என் குலதெய்வம் வந்து முனீஸ்வரன் அப்படிங்கும் போது அதை வந்து நாங்க வந்து அவாய்ட் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம என் பிள்ளை வந்து இப்பதான் சாப்பிட நல்லா ஆரம்பிச்சிருக்கான், வளர்ற பிள்ளை. அவனுக்கு வந்து நான் வந்து அசைவம் வந்து கொடுக்காம இருக்கவும் முடியாது. அது மட்டும் இல்ல, என் கணவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்க 3 பேருக்குமே பிடிச்ச ஒரு விஷயத்த நம்ம வந்து கஷ்டப்பட்டு நிப்பாட்டணும்னு அவசியம் இல்லை. நம்ம உடம்பே சொல்லும், நீ வந்து இது போதும் சாப்பிட்டது, இதோட நிப்பாட்டிக்கோ, உனக்கு இதெல்லாம் சேரல உடம்புல, வயசாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உடம்பே வந்து ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுக்கும்ல. அப்ப வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நிப்பாட்டிக்கலாம். இப்பவே வந்து பாத்தீங்கன்னா சில இதெல்லாம் நாங்க ஸ்டாப் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஸோ அதனால வந்து ஏதோ வாரத்துல ஒரு நாள் நம்ம வீட்டுல இருக்கனால எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு ஒன்னா வந்து சாப்பிட்றதுங்கிறது ஒரு வாரத்துல ஒரு நாள் கிடைக்கிறதே சில பேருக்குலாம் பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்துல நம்ம அந்த மொமெண்ட் எல்லாம் வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லுவேன். அதுவும் கூட ஒரு ஆன்மீகம் தான். வீட்டுல வந்து சந்தோஷமா இருந்தாலே மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும். ஒரு வீட்டுல வந்து ஒரு ஆண் வந்து பெண்ணுக்கு வந்து உதவி பண்றதும், பெண்ணை வந்து மதிக்கிறதும், பெண்ணை வந்து பெருமையா பேசுறதுமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வீட்டுல வந்து சாமி வந்து இருக்கு. அப்பனாதான் நம்ம குடும்பத்துல சண்டை இல்லாம இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒத்துமையா வந்து இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த விஷயத்த சொல்லிக்கிறேன். இதையே நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு சகோதரி வந்து கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தாங்க, கணவன் மனைவி வந்து ஒற்றுமையா இருக்கிறதுக்கு ஏதாவது பதிகம் இருந்தா சொல்லுங்க. ஏன்னா நான் சிறுவாபுரி பதிகம் போட்டிருந்தேன் இல்லையா வீடு கட்டுறதுக்காக, அப்போ வந்து கேட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். நம்ம அபிராமி அந்தாதி படிக்கும் போதே அதுலயே வரும். நம்ம சேனல்ல கூட அபிராமி அந்தாதி பிளேலிஸ்ட் வந்து இருக்கு. வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை வந்து நான் கொடுப்பேன். ஸோ அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னாலே இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னா இந்த 3 எழுத்து மந்திரத்தை நம்ம மறந்துடணும். அது என்ன மந்திரம் அப்படின்னா ஈகோ. இந்த 3 எழுத்து மந்திரம் வந்து எந்த வீட்டுல வந்து ரொம்ப வந்து டாமினேட் ஆகாம இருக்கோ அந்த வீட்டுல சந்தோஷம் கண்டிப்பா இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு வந்து என்கிட்ட வந்து ஈகோ கிடையாது, எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட பெருசா வந்து ஈகோ கிடையாது. நான் சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும், பெருசா கிடையாது, ஆனா சின்னதா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா இப்ப என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தே நான் கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கிட்டேன். அவங்க வந்து இவ்வளவு விட்டு தராங்க, நம்மளும் கொஞ்சம் விட்டு தரணும். இதுக்கு மேல நம்ம கோவப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. நம்ம ஒருத்தங்க பொறுமையா இருக்காங்கிறதுக்காக நம்ம ரொம்ப அவங்கள சீண்டக்கூடாது அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவா இருப்பேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் யாரையும் சீண்டவும் மாட்டேன், என் வீட்டுக்காரை தவிர. ஸோ அவங்க வந்து ஏதாவது சின்னதாக இது பண்ணால் கூட எனக்கு கோவம் வந்து நான் வந்து ஏதாவது சொல்லிடுவேன். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து என்கிட்ட வந்து பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அந்யோன்யமாக இருக்கிறது, நம்ம வந்து அன்பாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து தெய்வம் வந்து இருக்கு, குலதெய்வத்தோட அருள் வந்து நமக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அசைவம் சாப்பிட்றதுனால நம்ம வந்து சாமி கும்பிடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் எந்த சட்டமும் கிடையாது. அதே சமயத்துல தெய்வத்தை வழிபடும் போது இப்படிலாம் சுத்தபத்தமா இருக்கணுங்கிற விதிமுறைகளை நான் வந்து கண்டிப்பா கடைபிடிப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்டை கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தீங்க, அதெல்லாம் எழுதி வச்சுருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ நான் கொடுக்குறேன். ஸோ கூடவே வந்து உங்களுக்கு ஹைப் பட்டன் ஒன்று இருக்கும், அதையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.